நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜாம் பாட்டில் அல்லது நம்ம வந்து காஃபி பவுடர்லாம் வாங்குவோம் இல்லையா, நரசூஸ், நெஸ்கஃபே, ப்ரூ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம இந்த கிளாஸ் பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. மூடியை கலத்தி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி இருக்கணுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் மறுபடியும் தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க. இந்த பாட்டில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இது போல் நம்ம வந்து கையை வச்சு ஸ்டிக்கரை வந்து சுற்றி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து ஸ்டிக்கினஸ் இருக்குங்க. பாருங்கள் இதில் வந்து ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா ஸ்க்ரப்பர், அதை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்பவும் இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து டிஷ்வாஷிங் லிக்யூட், அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் வந்து சேர்த்துக்கங்க. இதுலேயும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து இந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த 2 பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் எல்லாமே போயிடுங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். நல்லா பளிச்சுன்னு புதுசு போல ஆயிருங்க. அப்புறமா நம்ம வந்து இதில் பருப்பு அல்லது ஏதாவது ஒரு கிராசரி ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.